இப்ப நான் சொல்ல போற கதை காஞ்சனா படம் பட் 1 பாத்திருக்கீங்கன்னு தெரியல. அந்த ஒரு நாள் வந்து எப்போதும் மனுஷன் வந்து கதவு சாத்திட்டு தூங்குற மனுஷன் இந்த தடவை வந்து கதவு லைட்டா திறந்து வச்சுட்டு தூங்கி இருக்காரு. இந்த முழிப்புல இருந்து ஏஞ்சி பாக்குறாரு. என்னன்னா, வணக்கம், நான் பிரியாணி ஐயாம் சாப்பிட்டேன், உசியா இருக்கு, வேணுமா நீங்க சூப்பர் பண்ணி பாருங்க, சும்மா கறிந்து எடுத்து சாப்பிட்டு பாருங்க. செம்ம ஊசி நம்ம பிரியாணி ஐயாமே. ஐயோ ஒரு அடி. சார், நான் சொல்ல போறது எல்லாமே ரியாலிட்டி தான். இடம், பேரு, ஊரு, டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனா நீங்க அதை அப்படியே காட்டிடாதீங்க. இது இந்த கார்டு ஒண்ணு போடுவீங்களே, இந்த பாட்காஸ்ட்ல வர்றதெல்லாம் ஓலே அப்படின்னு. சார், என் வயசுல யாரை நடிக்க வைக்க போறீங்க? நீங்களே ஒன்னு யோசிச்சு வச்சிருப்பீங்களா, அதை சொல்லுங்க. பிரதீப் நடிக்க வைங்க சார், பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல. வணக்கம், வெல்கம் டு அவர் நியூ எபிசோட் ஆஃப் அப்பால போ சாத்தானே பேய் பாட்காஸ்ட். ஓகே, இன்னைக்கு நம்மளோட பாட்காஸ்ட்ல வந்துட்டு எப்பவும் போல நம்மளோட ஓஜி லியோடாஸ் இருக்காரு, ப்ரீவியஸ் வீடியோல வந்த கோகேஷ் லனகராஜ் இருக்காரு, அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு கெஸ்ட் புதுசா வந்திருக்காரு. இவர் தான் ஒரிஜினல் வாட்டர்மெலன் ஸ்டார். ஓகே, இப்போ உங்களுக்கு பேய் நம்பிக்கை இருக்கா? பேய் மேல, பேய்ன்ற விஷயம் நீங்க நம்புறீங்களா? நேர்ல நான் பார்த்தது இல்ல, ஆனா ரெண்டு மூணு இன்சிடென்ட்ல ஃபீல் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். மெயினா எனக்கு நான் ஃபீல் பண்ணது எல்லாமே ஹாஸ்டல்ல தான். ஒரு நாள் வீடு ஃபுல்லா வந்து ஸ்பீக்கர் தட்டி விட்டு பேய் ஆடியோ எல்லாம் போட்டு விட்டோம். அப்ப எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாஸ்டல் மத்த வீட்டுல இருந்தெல்லாம் எட்டி எட்டி பாக்குறாங்க. நாங்க பண்ணிட்டு நாங்க அமைதியா இருந்தோம். சரி, அதுக்கப்புறம் தூங்கும் போது நாக்களி இழுக்கிற சத்தம் கேட்டுச்சு. இப்ப நாக்களி இழுக்கிற சத்தம் கேட்டோன்னே உள்ள வந்து நானு 3 ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இருக்கோம், நானும் இன்னும் 2 பேரும். நாக்களி இழுக்கிற சத்தம் கேட்டோன்னா வெளியில யாருமே இல்லையே, வீட்டுல 3 பேர் தானே இருக்கோம், எப்படி இந்த மாதிரி சத்தம் கேட்கும்னு சொல்லிட்டு வெளியே எட்டி பார்க்கும்போது ஒன்னும் இல்ல. இந்த நாக்களி இழுக்கிற சத்தம் திரும்ப 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 கேட்க அதுக்கப்புறம் தான் வந்து ஒருத்தன் இறங்கி போயிட்டான். ஒருத்தன் இறங்கி போனது எங்களுக்கு தெரியாது, இன்னும் அங்கதான் இருக்கான், வீட்டுல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நம்பிக்கையில இருக்கும். திடீர்னு வந்து ஒருத்தர் ஏற்கனவே பயந்துட்டார்ல, அவர் பயந்துகிட்டு திரும்பி பின்னாடி பார்க்கும்போது என் பின்னாடி வந்து அந்த கீழே இறங்கி போனவரு நின்று அவர்கிட்ட பேசியிருக்காரு. உங்க பின்னாடி நின்றுட்டு பேசிட்டு இருக்காரா? என் பின்னாடி நின்று. ஆனா எனக்கு நான் திரும்பி இருக்கேன்ல, அதை நான் கவனிக்கவே இல்லை. நான் போன் நோண்டிக்கிட்டு இருக்கேன். அவரு பார்த்துட்டு அவர் பேசிட்டு விட்டுட்டாரு, அது கவனிக்கல. ஏன்னா பின்னாடி நின்றவர் வந்து எங்க ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவரு பேசிட்டு இருந்திருக்காரு. பேசிட்டு அதுக்கப்புறம் நானும் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றேன், எங்க வெளியே போனவன ஒன்னும் காணுமே, எனக்கு தெரியாத அவன் இங்க வந்து பேசியிருக்கான் அப்படின்னு. போன் அடிச்சு கேட்டா நான் டோபில இருக்கேன், டோபில உட்காந்து அந்த டைம் வந்து நம்ம லியோ கிட்ட தான் டோபில இருந்திருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்சு இல்ல நான் முதல்ல லியோக்கு தான் அடிச்சேன். லியோக்கு அடிச்சோன்னு லியோ சொல்றாரு இங்கதான்டா இருக்கான். நான் கேஷுவலா நம்ம முன்னுக்கு இருந்தவர்கிட்ட சொல்றேன், அவன் வந்து லியோ கிட்ட இருக்கான் அப்படின்னு. லியோ கூடயா? இப்பதான ப்ரோ பின்னாடி வந்து பேசிட்டு போனாங்க அப்படின்னு. பின்னாடி நின்று பேசினாங்களா? என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா, இல்ல ப்ரோ இப்பதான் ப்ரோ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்க பின்னாடி நின்று என்கிட்ட பேசிட்டு போனாரு அப்படின்னு. நானும் அவன் தான் வந்து பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னானே. நானு என்ன சொல்றான், சரி நம்ம அந்த பையனுக்கு அடிச்சிருவோம். அவன்கிட்ட கேட்டா அவன் நான் 1/2 மணி நேரமா கீழே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு ஒரு மீம் ஞாபகம் வருது, இந்த என்னது சந்தானம் பவர் ஸ்டார் மீம். இது ஒன் ஆஃப் தி இன்சிடென்ட். சரி, இப்ப எனக்கு நடந்தது எல்லாமே ஒரே வீட்டுல தான். ஃபர்ஸ்ட் நடந்த கதையை நான் மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்கு வந்தோடனே என்ன நடந்துச்சுன்னா, அப்ப செம்மான் இப்பதான் வந்திருக்கோம், புதுசு, ஒன்னும் தெரியல. இப்ப வீட்டுல யாருமே இல்லை, நான் ஒண்டிதான் இருக்கேன். எல்லாமே கிளாஸ் போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்ப நானும் வந்து ரொம்ப டயர்ட் ஆகி கிளாஸ் முடிஞ்சு வந்து படுத்துட்டேன். படுத்துட்ட பிறகு என் பக்கத்துல இருந்த ரூம்மேட்டும் இல்ல, காதுல வந்து பிசிஐ பண்ணுவாங்க தெரியுமா, குசு 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 குசுன்னு அந்த மாதிரி கேட்டது. நானும் என்னடா பிசிஐ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் திரும்பி படுத்துட்டேன். திரும்பி படுத்தோன்னு மீண்டும் பிசிஐ பண்ணிட்டு இருந்துச்சு. திரும்பி படுத்துட்ட பிறகு ஓகே, இந்த டைம் வந்து நான் வந்து இலூஷன்னு சொல்ல முடியாது, இல்ல பிரம்மன் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 2-3 பிசிஐலயே எனக்கு முழுப்பு வந்துருச்சு வச்சுக்கோமே. அப்ப நான் தெளிவா தான் இருக்கேன். தெளிவா இருக்கிற டைம்ல என் காதுல வந்துட்டு லாஸ்டா நல்லா தூங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மேல் வாய்ஸ் கேட்டது. அப்படின்னு கேட்டோங்க, திரும்பி பார்த்தேன். என்னடா ஆளை காணுமே, வீட்டுக்கு அடிச்சுட்டு இந்த மாதிரி நடந்துச்சு, என்னது இது அப்படின்னு. இல்ல ஒன்னும் இருக்காது, உன்னோட இதா இருக்கும், இலூஷனா இருக்கும். ஆனா எப்படிடா இலூஷனா இருக்கும்? அவ்வளவு தெளிவா இருக்கிற டைம்ல எப்படி எனக்கு இலூஷனா இருக்கும்? அதே ராத்திரி
நான் வந்துட்டு என்னோட ரூம்மேட் வரான் வீட்டுக்கு, நான் சொல்றேன் இந்த மாதிரி நடந்துச்சுடா. அவன் நடந்த பிறகு அந்த மாதிரி சொன்ன பிறகு தான் சொல்றான், அன்னைக்கு ராத்திரி நீ தூங்கிக்கிட்டு இருந்த, நம்மளோட ரூம் கதவு திறந்துருந்துச்சு, நான் வந்து தலையை வந்து அல்மாரி பக்கம் வச்சு படுத்திருக்கேன்னு வச்சுக்கோமே, காலு தான் வந்து கதவு கிட்ட, உன் காலு கிட்ட வந்து ஒரு உருவம் நின்று பாத்துக்கிட்டு இருந்துச்சு உன்னை, நான் ஏஞ்சி பார்த்தோன்னே அது காணா போச்சு அப்படின்னு. நம்ம கோகேஷ் லனகராஜ் த ஸ்கேமர், நீங்க சொல்லுங்க, உங்களோட வாழ்க்கையில நீங்க பேயை வந்து என்கவுண்டர் பண்ணிருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா? நீங்க பாத்திருக்கேன், அது ரொம்ப சின்ன வயசுல ஒரு தடவை பாத்திருக்கேன். பட் அது எனக்கு அவ்வளவு விஷயமா தெரியல. ஆனா இடையில என் சொந்தக்கார அண்ணனுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட், அது வேணா நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க சொந்தக்காரன் வந்து பாத்தீங்கன்னா பிளான்டேஷன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எல்லாம் பிளான்டேஷன் வேலை இருந்தாரு. அப்புறம் ஒரு வேலை வந்து டிரான்ஸ்பர் ஆகி பிளான்டேஷன் போயிட்டாரு. ஸோ அங்க போயிட்டானே அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து வீடு கொடுப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஷேரிங் ரூமா தான், வீடா தான் இருந்துச்சு. ஆனா இவருக்கு ஒண்டி தனி வீடு கொடுத்துட்டாங்க. போய் ஒரு வாரம் எதுவுமே இல்ல, போய் செகண்ட் வாரம் தான் ஒரு சேட்டை ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். என்னன்னா, அப்புறம் ஒரு வீடியோ கால்ல எங்கிட்ட பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் சொல்லுவாரு, இந்த மாதிரி தெரியலடா, ஒரு மாதிரி வீடு கொஞ்சம் சேட்டையா தான் இருக்கு, காலைல இருந்துச்சு பார்த்தா ஒரு மாதிரி முதுகிட்டு கடிச்சது அடிச்சது மாதிரி, அப்புறம் கால் கட்டை விரல் இழுத்த மாதிரி, அதெல்லாம் ரொம்ப இதா இருக்கு. கழுத்துல எல்லாம் காயம் இருந்துச்சா? அப்போ அவருக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பொம்மை வந்து கூப்பிட்டு பார்க்க சொல்லியிருக்காரு ஒரு மலாய்க்காரர். அவரும் வந்து பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு பிறகு கடைசி சொல்றாரு, இங்க பிரச்சனை இருக்கு. இது படத்துல வர மாதிரி தான் இருக்கு, ஆனா உண்மையிலேயே தான் இருக்கு, பிரச்சனை இருக்கு. இவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு எலுமிச்சைக்காயும் பிளஸ் ஒரு உப்பும் கொடுத்திருக்காரு. அப்படிதான் நினைக்கிறேன் தசிலாப்னா. அந்த எலுமிச்சைக்காயும் உப்பு வந்து உங்க பக்கத்துல படுக்கிற பெட்ல ஏதாவது மேஜர்ல இருந்தா வச்சிருங்க அப்படின்னு. இந்த நைட்டு தான் ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சு. இப்ப நான் சொல்ல போற கதை காஞ்சனா படம் பட் 1 பாத்திருக்கீங்கன்னு தெரியல. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கொடுத்த எலுமிச்சைக்காய் வந்து அவங்க படுக்கிற அலங்கணிக்கையில வச்சுட்டானே, அந்த பேய் என்ன பண்ணும், இது ஏன் இங்க வச்சிருக்க, தூக்கி போட்டு கூட அடிச்சுட்டானே இவரு தூக்கி போட்டுருவாரு. இதே மாதிரிதான் எங்க அண்ணனும் நடந்துச்சு. அந்த மாதிரி டைம் படுக்கும்போது ரொம்ப டார்ச்சர், ஒரு மாதிரி காது கிட்ட கத்துறது, ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு கத்திட்டு இருக்கும்போது இவர் தூக்கத்துல என்ன பண்ண, பயத்துல அதை கொடுத்த எலுமிச்சைக்காயும் உப்பும் கண்ணாடி திறந்து வெளியே தூக்கி போட்டாரு. அதாவது என்னன்னா, இந்த வீட்டுல வந்து 2 ஆத்மா இருக்கு, ஒன்னு அம்மா பேய், ஒன்னு வந்து அதோட குழந்தை. சோ 2 ஆத்மாவும் இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு. டேஸ் ரொம்ப ஒஸ்டா வரும். இவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு நாள் நைட்டு 12 மேட்ச் எல்லாம் பாத்துட்டேன்னு கீழே பாத்துட்டு இருந்தாரு, மேல சத்தம் கேட்டுச்சு. இவரா என்ன பண்ணாருன்னு தெரியல, டக்குன்னு ஏஞ்சி, உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ற அப்படின்னு கத்திருக்காரு. ஒரு மாதிரி வீராப்பா கத்திருக்காரு. கத்திட்டு பிறகு அடுத்த செகண்டே விழுஞ்சு பல்லார்னு ஒரு பேயார விழுந்துச்சு. அந்த ஒரு நாள் வந்து எப்போதும் மனுஷன் வந்து கதவு சாத்திட்டு தூங்குற மனுஷன் இந்த தடவை வந்து கதவு லைட்டா திறந்து வச்சுட்டு தூங்கிட்டாரு. அதாவது ரூம் லைட், அங்க ஒரு படி லைட் இருக்கும், அந்த லைட் தட்டி விட்டு இங்க தூங்கிட்டாரு. பட் இந்த முழிப்புல நினைச்சு பாக்குறாரு, என்னன்னா அந்த கதவு பாதியா திறந்துச்சுல, அங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்மா, ஒரு குழந்தை, அதோட குழந்தை, 2 பேயும் கதவு அந்த கையை பிடிச்சிட்டு எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். அவரே தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அவர் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ண விஷயமே கண்ணு 2 சோப்பா இருந்துச்சா, ரெண்டு இதுக்கும் அப்படி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த கதவை பிடிச்சிட்டு அப்படியே எட்டி பாத்துக்கிட்டே இருக்கான். சோ இவரோட பரவாயில்ல, எனக்கு இது நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது என்னன்னு தெரியல, நான் இங்க வேலை செய்தா வந்தேன், எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு வேலை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தானே. இவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணி 2 வாரம் வெயிட் பண்ணாங்களா, வேலை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, சைட் நோட், இறுதி ஸ்ட்ரைக்னு ஒரு மலேசியன் லோக்கல் ஃபிலிம் இப்போ நம்மளோட மலேசியாவில் எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிருக்கு. ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்க, படம் ரொம்பவே அருமையாக இருக்கு. லாஸ்ட் வீக் தீபாவளிக்கு மறுநாள் டியூஸ்டேவா, மேமாங் தீபாவளி முடிஞ்ச ஒரு நாள் நான் வந்து டேட்டிங் போய் ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. ஆனா நீங்க வந்து டேட்டிங்னா ஆப்வியஸ் இந்த பொத்து கப்புள்ஸ் போவாங்களா, அந்த மாதிரி இல்ல. இது வந்து இப்பதான் நிறைய விதமான டேட்டிங் இருக்கு. இப்ப இந்த பர்சன் வந்து எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, ஒரு 2-3 மாசமாவா இல்ல ஒரு 4-5 மாசமாவோ தெரியும். அவங்க வந்து சபால உள்ளவங்க கேளுக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்க தங்கச்சி வந்து சேம் முடிஞ்சு இன்னொரு வாட்டி சேம் போடுறாங்கன்னு. ஓகேவா, பெரிய அளவுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, சபால உள்ள தமிழாலும் இல்ல. ஓகேவா, மேமாங் சபாஹன் சும்மா சேட் பண்ணி இருந்ததுதான் வந்து என்னாச்சு, மீட் பண்ற அளவுக்கு போச்சு. 50 பேர்கிட்ட பேசணும்னு வைங்களேன், அதை யாராச்சும் ஒரு ஆளை தான் மீட் பண்ணுவேன். நான் யூஸ்வலா பாய்க்கிற கார்டு எடுக்காம இன்னொரு கார்டு எடுத்துட்டு போனேன். ஓகே, அது புது காடில, அது புது காடி. நாங்க போயிட்டு சும்மா பேசி இருந்தோம், மெக்டி போனோம், சாப்பிட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்க, வந்து நம்ம லாங் டிரைவ் போலாமா, உனக்கு காடி வந்து ரேண்டமா எங்கேயாச்சும் ஓட்ட பிடிக்குமான்னு கேட்டாங்க. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா? நாங்க வந்து ரேண்டமா காடி ஓட்டிக்கிட்டே போனோம். போயிட்டே இருக்கும்போது கேரள இருக்கிறப்ப சரி நம்ம வந்து கந்திங் போலாமான்னாங்க. அப்ப நாங்க கந்திங்ல வந்து புழுத்தாளு
பேக்கா இருக்கு ஓகேவா. சோ நான் என்ன பண்ணோம், இறங்கல, நாங்க போயிட்டு ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு இப்படி ஏறுறோம், அப்படி இறங்கிட்டோம்னு வச்சுக்கேன். நான் வந்து கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நம்ம வந்து ஹைவே எடுக்க வேணாம், நம்ம பின்னாடி வழியா இறங்கி லேட்டா போவோம் அப்படின்னு, நம்ம கொஞ்சம் முதுவாவே போவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதையில விட்டேன்டா ஓகேவா. மணி ராஃப்லி புக்கோல் 2 இறங்கி போயிட்டு இருக்கோம். பட்டுன்னு காடி சென்சர் அடிச்சிச்சு, பிரேக் வெயி முன்னுக்கு காடி இருக்கு அப்படின்னு. முன்னுக்கு ஒரு மயிரும் இல்ல, ரோடு வளைஞ்சு 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 இறங்குற ரோடு ஓகேவா. அந்த ரோடு வந்து பொண்ணு இருட்டு, முன்னுக்கே ஒண்ணும் இல்லடா, ஒண்ணுமே இல்ல. ஓகே, ஏன் அது சென்சர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் அந்த பாதை வந்து கொஞ்சம் குண்டு குழியுமா இருக்கு, புதுக்காடி வேற போட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு முதுவாவே இறங்கிட்டு இருந்தோம். நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம், கேஷுவலா பேசிக்கிட்டே இறங்கிட்டு இருந்தப்ப எனக்கு வந்து பின்னாடி சிலுத்துருச்சு, என்னோட முதுகுலாம் வந்து சிலுத்துருச்சு. நான் வந்து பக்கத்துல இவகிட்ட சொல்றேன், யூ கனெக்ட் வித் ப்ளூடூத் ப்ளீஸ் ஆன் சம் சாங்ஸ், ஐ டோன்ட் ஃபீல் குட் அப்படின்ட்டு. அவன் என்ன சொன்னா, ஆமா நான் ஆல்ரெடி பாத்துட்டேன் அப்படின்ட்டா. I saw something already அப்படின்னா. நான் திரும்பி பார்த்துட்டு போட நான் கேட்டனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஓகேவா. நான் உன்ன கேட்டனா, அதான் எனக்கே தெரியவே, நானே சொல்றேன், எனக்கு பயம். ஓகே, ஏன் எனக்கு பயம்னா, நான் ஒண்டி வந்திருந்தா பயந்துருப்பேன், ஆனா வந்து தெரிஞ்சிருக்காது வச்சுக்கேன். கூட ஒரு பொம்பளை வந்தோடனே எனக்கு இன்னும் பயம். ஏன்னா அவங்க என்ன கண்டிஷன்ல இருக்காங்க, அவங்க எப்படிப்பட்ட ஆளு, வீக்கான ஆளா, பயந்துருவாங்கன்னு நமக்கு தெரியாது. ராசோ பண்ணிருச்சுன்னா எவன் பதில் சொல்றது அப்படி இருந்தோடனே நாங்க வந்து ஓகே, இந்த பயத்தை போக்குறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, நான் ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் என்ன நினைச்சிட்டா, 2 மணிக்கு மேல தலைமை பொண்ண ரொமான்டிக் போறேன்னு சொல்லிட்டு அவளும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஓகேவா. அவன் என்னோட ஃபேவரட் கலர் என்னன்னு கேக்குறா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இப்படியே ஒரு மாதிரி போகுது ஓகேவா. இந்த டைம்ல உனக்கு கேக்குதா, சோக்கு கேக்குதா அப்படின்னு என் மைண்டுக்குள்ள ஓடுது. அப்புறம் என்னென்னமோ ஓடுது, திடீர்னு இவளுக்கு பேய் படிச்சானா வருது, திடீர்னு காடி நின்னுச்சுனா வருது, அடிக்கடி பட்டுருவோமோ, ஐயோ காராக்கு வேற ஓகேவா, என்ன கதையாயிருவோமோ. லிட்டரலி எனக்கு வந்து மன நிம்மதி இல்ல. அதே டைம்ல பின்னாடி எல்லாம் சிலுக்குது எனக்கு. அப்ப நான் ஒவ்வொரு டைமும் அங்க ஒரு காடி கிராஸ் ஆகும் போது நான் என்ன பண்ணுவேன், எஸ் எஸ் அப்படின்னு ஓகேவா. அவளுக்கு என்ன நினைச்சு, உனக்கு காடியை பார்த்தோன்னா சந்தோஷமா, ஆமா நான் எங்கேயோ மாட்டிக்கலன்னு எனக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு. இந்த பேய் படத்தெல்லாம் வருமே, ஏதோ வேற உலகத்துக்கு போயிட்டாங்க அந்த மாதிரி, அதெல்லாம் ஓகேவா, அதெல்லாம் என் மைண்ட்ல ஓடுது. அதெல்லாம் என் மைண்ட்ல ஓடுது. அப்புறம் கடைசியில வந்து ஒரு அங்கிள் பாட்டுனாரு முன்னுக்க, காடி முன்னுக்க, அந்த அங்கிள் கூடயே வந்துட்டேன்டா ஓகேவா. அந்த மயிறு பிடிச்ச அங்கிள் என்ன தெரியுமா பண்ணாரு, சைட்ல சிங்கிள் போட்டு நீ போடா அப்படின்னாரு. நான் போவே இல்லையே. ஒரு இடம் வந்தோடனே நம்ம தெரிஞ்ச ரோடுக்கு வந்துட்டோம்டான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல். மேப்ஸ் அடைச்சு போட்டு நான் கேட்டேன், நீ என்னத்த பார்த்த, உன் பின்னாடி தான் உட்காந்துருச்சு. ஐயோ, அப்படிதான் சொன்ன அவன், உன் பின்னாடி தான் உட்காந்துருச்சு அப்படின்னு. ஓகே ஓகே, நடுவுல வந்து ஒரு கட்டம் அவன் என்னமோ பேசியிருந்தப்ப நான் திரும்பி அவளை பாக்குறப்ப, ஃப்ரம் மை சைட் ஐஸ் ஐ கேன் சென்ஸ் தேர் இஸ் சம்ஒன் அட் தி பேக். சைடுல தெரியும்ல. எஸ், நான் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், என் பக்கத்துல அவ இருக்கா, நான் தான் ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அவட்ட ஓகேவா. நான் சைட்ல திரும்பி அவ மூஞ்ச பாக்குறேன். அப்ப பாக்குறப்ப ஐ கேன் ஃபீல் யாரோ பின்னாடி என்னை பாக்குறாங்க அப்படின்னு. சோ நான் இறங்கினோன்னா அதான் கேட்டேன், நீ என்னத்த பார்த்த அப்படின்னு. உன் பின்னாடிதான் உட்காந்துருச்சு. ஏன்னா எனக்கு பொத்து கூஸ் பம்ப் அடிச்சிச்சு பின்னாடி. ஆனா அது உனக்கு கச்சாவ் பண்ணல, இது வந்து ஜஸ்ட் தும்பாங் மாதிரி பொத்து கச்சாவனா காடி எப்பயும் நின்று இருக்கணும். கடவுள் எந்த சாமி அங்க இருந்துச்சுன்னு தெரியலடா. காடி எதுவும் நிக்கல, எதுவுமே ஆகல. ரெண்டாவது என்ன சொன்னானா, அவ ஒரு பக்கத்து திரும்பி வெளியே பார்த்தான். அவன் ஏன் அப்படி பார்த்தான்னு அப்பதான் சொன்னான். என்ன சொன்னா, ரைட்ல இருந்து யாரோ கிராஸ் பண்ணி லெப்ட்ல போய் காட்டுக்குள்ள குதிச்சிட்டாங்க அப்படின்னு. சின்ன பையன் மாதிரி காட்டுக்குள்ள குதிச்சிட்டாங்க. ஆமா, ரைட்ல இருந்து ஓடி வந்து லெப்ட்ல குதிச்சிட்டாங்க. அந்த ரோடு பாரு, 2 பக்கெட்டும் காடு, ரவாங் ரோடு மாதிரி தானே இருக்கும். 2 பக்கெட்டும் காடு, ரைட்ல இருந்து ஓடி வந்து லெப்ட்ல குதிச்சிட்டாங்க. ஏன் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்குன்னா, பேக் இன் 2019 நான் போயிட்டு எக்ஸ் கூட விஸ்வாசம் படம் பாத்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஓகேவா, ரவாங்ல போயிட்டு படம் பாத்துட்டு வர்றப்ப மணி 11:50. அந்த ரவாங் ரோட்ல வர்றப்ப சேம் திங் ஹேப்பன்ட். இதேதான் நடந்துச்சு. என் பின்னாடி ஆள் உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு, பிளாக் பண்ணோம், முடிஞ்சு.
நான் படியில ஏறி போயிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல இருந்து ஏதோ ஒரு பிளாக்ல படியில லைட் இல்ல. சோ அந்த டைம்ல படியில லைட் இருட்டாதான் இருந்துச்சு. போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு உருவம் தலைக்கீழியா தொங்கிக்கிட்டே அப்படி படிக்கையில இறங்குச்சு. அந்த கதை நீங்க தானே சொன்னீங்க, ஆமாவா? ப்ரோ நல்லா பாத்தீங்களா? அது நானாதான் இருப்பேன். ஏன்னா வவ்வால்.